ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் 8 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. 24,610 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,510 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1.59% பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ மார்க்கெட்டு நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 53,577 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 41,199 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 367 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1,285 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. டிஐஎஸ் 605 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் லாஸ்ட் மார்க்கெட்டில் நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 4.5% ஏற்றிருக்காங்க. 1,336 ரூபாவில் இருக்குது. ஜிண்டால் ஸ்டீலும் இன்னைக்கு 1,002 ரூபாவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்களும் ஒரு 3.5% ரேலியாக இருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரி 2.5% பாசிட்டிவ், 6,579 ரூபாவில் இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3,186 ரூபாவில் இருக்குது, 2.5% பாசிட்டிவ். நைக்கா 4% ஏற்றிருக்காங்க, 172 ரூபாவில் இருக்குது. ஃபியோனிக்ஸ் லிமிடெட் 3.5% பாசிட்டிவ், 1,863 ரூபாவில் இருக்குது. ஹட்கோ இன்னைக்கு 2% ஏற்றிருக்காங்க, 254 ரூபாவில் இருக்குது. ஃபேக்ட் இதுவும் 2.5% ஏற்றிருக்காங்க. ரேமண்ட் இன்னைக்கு 11% அப்பு, 1,799 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஜேபிஎம் ஆட்டோ இது இன்னைக்கு 7% மேலே ஏற்றிருக்காங்க, 1,737 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இன்டலெக்ட் 7% ஏற்றிருக்காங்க, 852 ரூபாவில் இருக்குது. இந்த ஐடிஐ லிமிடெட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஸோ மோரட் இந்த ஸ்டாக்ல பெருசாக பார்க்கும்போது வால்யூம்ஸ் பேஸில் தான், அதாவது அதிக அளவில் ட்ரேடிங் நடக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் மேலே போயிருக்கு, தவிர பெரிய அளவில் இந்த ஸ்டாக் பேக்ரவுண்டில் நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஐசிசி செக்யூரிட்டிஸ் ஐசிசி லோம்பார்ட் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்க ஒரு ஃபிளாட் நெகட்டிவ். ட்ரெண்ட் இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு 1%. ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி 1% கீழே விழுந்திருந்தாங்க. அதானி என்டர்பிரைசஸும் ஒரு 1.5% டவுன். மிட் கேப்ல பார்க்கும்போது அப்பல்லோ டயர்ஸ், டாரண்ட் பவர், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், சோலாரின்ஸ் இது எல்லாமே 1.5% காலி. சுமால் கேப்ல பார்க்கும்போது ஜோதி லேப், சிக்னேச்சர், ரைட்ஸ், இர்கான் இன்டர்நேஷனல் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2% கிட்ட நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பக்கா ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா மணப்புரம் ஃபினான்ஸ், நம்ம ட்ராக் பண்றதுல மணப்புரம் ஃபினான்ஸ் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஒரு 200 அந்த ரேஞ்சை டச் பண்ணும் போல இருக்கு. இன்னைக்கு 175 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்காங்க, 3% மேலே ஏற்றிருந்தாங்க. அதே மாதிரி தான் முத்தூட் ஃபினான்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குது. ஸோ அதுவும் இன்னைக்கு 2,050 ரூபாலாம் போச்சு. அவங்களும் இன்னைக்கு ஒரு 2.5% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ மோராட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ இருக்க வேல்யூஷனில் ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் முத்தூட் ஃபினான்ஸ் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதனால இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸ்லேயே கண் வச்சுக்கோங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகவும் சான்சஸ் இருக்குது, இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. பட் அண்டர் வேல்யூ, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் மெட்டல் தான் இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் செக்டார். அடுத்தது பேங்கிங், ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், கன்சியூமர், ஃபார்மா, டெக்னாலஜி, ரியாலிட்டி, ஆட்டோ, பிஎஸ்சி இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. சர்வீஸ், மீடியா, சிமெண்ட், எனர்ஜி, இன்ஃப்ரா இதில் இந்த 5 செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா இந்த 3 பேங்குமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் கால்தால நெகட்டிவ்ல இருந்தது. க்ளோசிங் ஒரு 984 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. முத்தூட் ஃபினான்ஸும் சரி, மணப்புரம் ஃபினான்ஸும் ஆக்சுவலி இன்னைக்கு 3% ரேலி ஆனதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் ஹையில் இருக்கு மண்டே. அது இல்லாமல் சைனா சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸை ரிசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸை வந்து ஆஃப்டர் 6 மந்த் ஆக்சுவலி கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் கோல்டு பார்க்கும்போது 1.1% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பெர் ரவுண்ட்ஸ் $2,662 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதே மாதிரி யூஎஸோட கோல்டு ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா 1% ஹையரில் தான் செட்டில் ஆச்சு. $2,685 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏன்னா இவங்க வந்து கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த ஐஜிஎல் போனஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ரெக்கார்ட் டேட் என்ன அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. இன்னைக்கு போர்டில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதான் அவங்களோட கரண்ட் அப்டேட்ஸ். செபி ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த T+0 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து 500 ஸ்டாக்ஸுக்கு வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 500 ஸ்டாக்னா அக்கார்டிங் டு த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் T+10 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து டிசம்பர் 31ஆம் தேதியிலேருந்து 500 ஸ்டாக்ஸுக்கு வந்து அவைலபிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து T+0 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஸோ இது நம்ம பாராட்ட வேண்டிய முக்கியம். அதுவும் குறிப்பாட்டு செபி வந்து டிசம்பர் 31 இந்த வருஷம் 31 கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டீலர்ஸ் வந்து அவங்களோட ப்ரைஸஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இந்த மாதத்தில். அதில் சவுத் ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க. இப்போ டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் பெர் பேக்குக்கு வெஸ்டர்ன் இந்தியாவில் ஹைக் பண்ணியிருக்காங்க. அதே 20 ரூபா பெர் பேக்குக்கு நார்த்தன் இந்தியாவில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே லோவர் பேசிஸில் பார்க்கும்போது ஈஸ்டர்ன் அண்ட் சவுத் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் பெர் பேக்குக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிமெண்ட் டீலர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ சிமெண்ட் பேக்குனே பார்த்தீங்கன்னா 50 ரூபா பெர் பேக்குக்கு வரும். ஸோ இப்போ ஓவராலாட்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா 350 ரூபாலேருந்து 400 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒரு பேக் வந்து இந்தியாவில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்ஐசி வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 10 இந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மோரலட் அவங்க ஃபர்ஸ்ட் 6.6% அந்த ரேஞ்சில் இருந்ததை இப்போ 7% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இப்போ எல்ஐசியோட ஷேர் ஹோல்டிங் ஏஷியன் பெயிண்ட்ஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம கை வைக்க முடியாது, இட்ஸ் ஓவர் வேல்யூட். அதுவும் பெயிண்ட் கம்பெனியில் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஸ்டாக்கும் ப்ரெஷரில் இருக்குது. கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். மஹேந்திரா குரூப்பில் வந்து அப்டேட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸ்வாகனோட ஒரு கொலாபரேஷனில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இப்போ மஹேந்திரா குரூப்போட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனிஷா என்ன சொல்கிறாருன்னா வால்ஸ்வாகனோட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ஜாயின்ட் வெஞ்சர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா குரூப்பும் வால்ஸ்வாகனும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் வர சான்சஸ் இருக்குது. பட் ஃபைனல் அக்ரிமெண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஜேஎஸ்டபிள்யூவும் எம்ஜி மோட்டார்ஸும் ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுறாங்களோ அது மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க போல இருக்கும். ஏர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 ஏர் பஸ்ஸஸ் வந்து நாங்கள் பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்டாரிக்னு பார்க்கும்போது 2023 470 ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க கைவசம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 மோர் ஏர் பஸ்ஸஸ் வந்து நாங்கள் வந்து கைவசம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா கொடுத்த அப்டேட். ஏர் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டாடா குரூப் ஓன் பண்ணுற கம்பெனி தான் ஏர் இந்தியா. நெக்ஸ்ட் என்பிசிசி கொடுத்த அப்டேட்டு. அவங்களுக்கு ஒரு 432 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசா அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெட் ஜீரோ சஸ்டைனபிள் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 432 கோடி வேல்யூவில் ஆர்டர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒடிசாட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க என்பிசிசி. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.2 ஜிகாவாட் கிரீன்ஃபீல்ட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து அவங்க டெவலப்பர்ஸ் மூலமாட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வின் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆக்ஷன் மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரவுண்ட்ஸில் இந்த ஆக்ஷன் நடக்கும். அதை வந்து இவங்க வின் பண்ணுவாங்க. இவங்க வந்து கிரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஜிகாவாட் 2030 அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபின்சர்வ் கொடுத்த அப்டேட்டு. 20,000 கோடி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 29 நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது 20,000 கோடி நெட் ப்ராஃபிட்டை வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் இயர் 28 to 29 அந்த காலகட்டத்தில் அட்டைன் பண்ணுவோம். 3 லட்சம் கோடி டோட்டல் இன்கம் வந்து அட்டைன் பண்ணுவோம். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் இயர் 24 1.1 lakh crore இருக்குத அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபின்சர்வ் சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க பஜாஜ் ஃபின்சர்வ். சாக்ஷி மெட்டெக் இவங்க வந்து ஒரு 250 கோடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால வந்து இந்த இவி பேனல் சப்ளை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கான அந்த பேனல் சப்ளைக்கு வந்து சாக்ஷி மெட்டெக்கு ஒரு 250 கோடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஒரு எஸ்எம்இ செக்மெண்ட்டில் வர கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆர்டர் நீ பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 250 கோடி. இந்த ஆர்டரோட பீரியட் 5 year பீரியடு 2029 எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சாக்ஷி மெட்டெக்கில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.